சூழ்நிலைனால கடன் வாங்கிடுறோம். சில நேரங்களில் அது வெற்றியை கொடுத்துருது, பல நேரங்களில் அது தோல்விகளை கொடுத்துருது. அப்போ அந்த தெய்வ வழிபாடுகள் செய்வதனால என்ன நடக்கும்? பெரிய தீமைகள் இல்லாமல் அதுக்கான கடனை அடைக்கிறதுக்கான பாதைகளை கொடுத்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இதோடு சேர்த்து நீங்கள் யாரை மனசார கும்பிடணும்னா திருச்செந்தூர் முருகனை மனசார கும்பிடணும். அதில் குறிப்பாக நீங்கள் எந்த நாளில் கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 காலங்களில் இந்த 3 டயத்தில் ஏதோ ஒரு டயத்தில் மனசார நினச்சிட்டு ஃபஸ்ட்டு செவ்வாயோட மந்திரமான ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்திம் சமப்பிரபம் குமாரம் சக்தியஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம்னு மனசார கும்பிட்டுக்கோங்க. ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எளிமையான தாந்திரிக பரிகாரம். கையில் இருக்கக்கூடிய காசு ₹1 இருக்கலாம், ₹10 இருக்கலாம், ₹100 இருக்கலாம். அந்த காசை எடுத்து வச்சுக்கோங்க. தலையை 27 தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க. சுற்றிட்டு சுபிட்சமாக நான் இருக்கணும், எனக்குள்ள கடன்கள் தீர்ந்து நான் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யாரை நினச்சிக்கணும்? திருச்செந்தூர் முருகன் நினச்சி ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை சேர்த்துட்டே வாங்க. ஒரு 6 வாரம் நீங்கள் செய்கிறதுக்குள்ள இந்த கடன் அடையிறதுக்கான பாதையை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார். சில பேருக்கு 6 வாரம் இல்லாமல் 12 வாரம் இருக்கும். ஆனால் அது முயற்சி எடுத்துகிட்டே வாங்க, நிறைய மாற்றம் இருக்கும்.